ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்மள நிறைய பேருக்கு தெரியாது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இதில் மோஸ்ட் ஆஃப் த ஜாப் டிஃபென்ஸ் ரிலேட்டடா, அதாவது ஆர்மி, பேராமிலிட்டரி, துணை ராணுவம் இருக்கும்ல, நம்ம அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ற மாதிரி தான் வரும். இது இது டைரக்டா ரெக்ரூட்மெண்ட் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ இந்த எஸ்எஸ்சியில் என்னென்ன ஃபீல்டு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி அண்ட் அசாம் ரைஃபிள்ஸ். இந்த சிஐஎஸ்எஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த சிஐஎஸ்எஃப் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா இந்த பெரிய பெரிய மால், அப்புறம் பெரிய பெரிய பேங்க் அங்கெல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வரும். நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், பெரிய பெரிய பேங்க்ல, மால்ல அங்கெல்லாம் வெளியில ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கன்னோட ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது த்ரெட்ஸ் நடந்துடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் சிஎஸ்எஃப் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி லொக்கேஷனுக்கு போவீங்க. இப்போ சிஆர்பிஎஃப் கிளியர் பண்ணீங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ இப்போ இந்த இந்தியன் ஆர்மிலாம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, இந்த பார்டர், அந்த மாதிரி பார்டர்ல நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சம்டைம்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் இருக்கும்ல, அங்க இருக்க பீப்புள்ஸ் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி, அங்க இருக்க வில்லேஜ்ல ஏதாவது பிரச்சனை, அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ அங்க அந்த டைம்ல நீங்க அங்க போய் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வரும், அப்புறம் ரெஸ்கியூ பண்ற மாதிரி வரும். பிஎஸ்எஃப்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க பார்டர் இருக்கும், அந்த பார்டரை ஒட்டி ஒர்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கு. இந்த ஒரு ஒரு இதுக்குமே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக வரும். அந்த மாதிரி வரும்போது நான் ஒரு ஒரு ஃபீல்டையும் நான் கம்ப்ளீட்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் நீங்கள் ஒரு 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் எழுதலாம். 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது. இப்போ கிராஜுவேஷன் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது. இப்போ நீங்கள் கிராஜுவேஷன் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா சிஜிஎல்னு ஒன்று இருக்குது, கம்பைன்ட் கிராஜுவேஷன் லெவல். இந்த கம்பைன்ட் கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, இந்த கோஸ்ட் கார்டு ஆஃபீஸரு, கஸ்டம்ஸ் ஆஃபீஸரு, அந்த மாதிரி இப்போ கலெக்டர், ஐபிஎஸ், ஐஏஎஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய ரோலுக்கு அப்புறம் இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் இந்த எக்ஸாம் தான் எழுதணும். இப்போ இதோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் மினிமம் பார்த்தோன்னா, மினிமம் உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 23 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இப்போ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன், நிறைய பேருக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்காது. இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 23 வயசு ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வர்ற ஜாப் நோட்டிஃபிகேஷனில் ஆக்சுவலாக சாரி, இப்போ உங்களுக்கு 24 வயசு ஆயிடுச்சு. ஆனால் ஜாப் நோட்டிஃபிகேஷனில் 23 வயசு தான் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்போ அந்த டைம்ல உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கணும். இப்போ நீங்க ஓபிசி கேட்டகரி கீழே வரீங்கன்னா 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும். இப்போ நீங்க ஓபிசி கீழே வரீங்கன்னா எப்பவுமே இப்போ 23 வயசு ஆயிடுச்சு. இப்போ 3 இயர்ஸ்னா 23 + 3 டோட்டல் 26 வயசு வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணலாம். இதே நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 23 + 5 28 வயசு வரைக்குமே நீங்க அந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்க எலிஜிபிள் தான். இப்போ இதோட சேலரி பேக்கேஜ் பத்தி பார்த்தோம்னா, இதோட பேசிக் சேலரியே 21,700 இருந்து ஸ்டார்ட் ஆகி 70,000 வரைக்கும் இருக்கும் பேசிக் சேலரியே. உங்களுக்கு இன் ஹேண்ட் கைக்கு எவ்வளோ வரும்னா 25,000 to 35,000 அப்ராக்சிமேட்டாக வரும். இது ஒரு ஒரு இது ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ அதோட ஜாப் நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக வரும்போது நான் அதை கம்ப்ளீட்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த சேலரி தவிர உங்களுக்கு அலவுன்ஸ் எக்கச்சக்கமான நிறைய அலவுன்ஸ் இதில் கிடைக்கும். இப்போ இதோட சில பிசிக்கல் இது இருக்கு. இந்த பிசிக்கலுக்கு உங்க ஹைட் 170 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும். உங்களோட செஸ்ட் 80 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும். நீங்க ஒரு 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 ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு ஒரு ரன்னிங் கிரைட்டீரியா இருக்கும். சில இது 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும், சில இது 1.5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும். இது காமனாக ஓவராலாக நான் கொண்டு வந்துருக்கேன், சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இப்போ இதே நீங்க ஃபீமேலா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஹைட் 157 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தா போதும். நீங்க ரன்னிங் 1.6 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ற மாரி வரும் 8 மினிட்ஸ்ல.
ஏன் நம்ம இந்த டிஃபென்ஸ் ஜாயின் பண்ணோம்னா, இந்த ஜாப் வந்து கம்ப்ளீட்டா செக்யூரான ஜாப். இப்ப ஐடி ஜாப் மாரி கிடையாது. எப்ப லே ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னே நமக்கு தெரியாது. அந்த மாரிலாம் இங்க இல்ல. இதுல வந்து ஏகப்பட்ட கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு, அலோவன்ஸ் இருக்கு. இந்த மாரி எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க வந்து இது ஜாப் வந்து நம்பி போகலாம். ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு லைஃபே செட்டில் தான். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒர்க் பண்றத வந்து நீங்க ரொம்பவே புடிச்சு ஒர்க் பண்ணுவீங்க. இந்த மாரி வீடியோஸ்க்கு வந்து மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ. பாய்.